நடிகர் விஜயுடைய மாநாட்டுக்கு கள்ளக்குறிச்சியில தமிழக அரசு இன்னும் அனுமதி கொடுக்கல. 20 கேள்வி 21 கேள்வி கேட்டுட்டே இருக்காங்க. விஜயை பார்த்து தமிழக அரசு திமுக பயப்படுதா? அதாவது பயப்படுதோ இல்லையோ, எந்த கட்சியை ஆரம்பித்தாலும் அவங்களுக்குன்னு ஒரு சுதந்திரம் இருக்கு. கட்சி மாநாடு நடத்துவதற்கு அரசாங்கம் நிச்சயமா அனுமதி கொடுக்கணும். அனுமதி கொடுக்கத்தான் வேணும். இது 21 கேள்விங்கிறது இதுவரைக்கும் நடந்த மாநாடுகள்ல எந்த கட்சிக்கு இது போன்ற கேள்விகள் கேட்கப்பட்டதா தெரியல. அப்படிங்கறது ஆளுங்கட்சி விஜயை பார்த்து பயப்படுதுங்கிற மாதிரி. ஒருவேளை நீங்கள் சொன்னது மாதிரி விஜயை பார்த்து பயப்படலாம். கேட்ட அனுமதி கொடுத்துட்டு போனா அந்த பிரச்சனையே வராது. எப்பொழுதுமே ஒரு கேள்விக்கு எஸ்ஆர்னு சொல்லிட்டோம்னா அதுக்கு அது ஒரு சப் கொஸ்டின் வராது. உங்களுக்கு 21 கொஸ்டின் தேவையில்லை. விஜயதாரணி ஏற்கனவே இந்த கட்சிக்கு சேர்ந்ததுக்கு அடுத்து இப்போ ரீசெண்டாக ஒரு சில ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்கிறாங்க. என்ன சொல்லியிருக்காங்க? இந்த கட்சிக்கு எனக்கு பொறுப்புகள்லாம் தருவாங்க, முக்கியமான பொறுப்புகள்லாம் தாரன்னு சொல்லி கூட்டிட்டு வந்துட்டாங்க. ஆனால் எனக்கு இதுவரை கொடுக்கல, அந்த பதவி எதுவுமே கொடுக்கல அப்படிங்கிற ஒரு அதிருப்தியை வெளிப்படுத்தி இருக்கிறாங்க. தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் தேர்தலில் சீட்டு கொடுப்போம்னு சொன்னாங்க, அதுவும் தரல. அப்புறம் பொறுப்பு தருவோம்னு சொன்னாங்க, அதையும் தரல. அப்படிங்கிற ஒரு அதிருப்தியை வெளிப்படுத்தி இருக்கிறாங்க. நீங்களுமா? அதாவது எப்படின்னா, அவங்க சட்டமன்ற உறுப்பினராக இருந்து அவங்க இன்னும் 2 வருஷம் பதவி காலம் இருக்கும்போது அதை ரிசைன்மெண்ட் வந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு பதவி நிச்சயமாக கொடுக்கத்தான் வேணும். அதில் கொஞ்சம் காலதாமதம் ஏற்பட்டிருக்கலாம். நிச்சயமாக வருங்காலத்தில் அவர்களுக்கு உரிய பொறுப்பு பதவிங்கிறது கொடுப்பாங்க. இப்போ நானும் அதிமுக அமைச்சராக இருந்தேன், மிகப்பெரிய பொறுப்புலலாம் இருந்தேன். துணைத் தலைவர் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் இப்போ சட்டமன்ற குழு தலைவர்னு கொடுத்துருக்காங்க. 4 பேர், 40 பேர் இருந்தாலும் குழு தலைவர் தான், 4 பேர் இருந்தாலும் குழு தலைவர் தான். அதனால் இப்போ எனக்கு பதவியே இல்லை. ஆனால் அதுக்காண்டி நம்ம வருத்தப்பட வேண்டியதில்லை. நிச்சயமாக அவங்களுக்கு பதவி கொடுக்கணும். அதை கட்சி மேலிடம் கொஞ்சம் காலதாமதம் சுணக்காமல் நிச்சயமாக கொடுக்கணும், கொடுக்க சொல்லுவோம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.